இந்த ஃபவுண்டேஷனை போடும்போதே ரொம்ப பளபளன்னு தெரியுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அப்படி இப்படிலாம் பண்ணாதீங்க, எனக்கு சிரிப்பு வரும். ஜோக்கர் டேஷ் மாதிரி இருக்கு, அதை செஞ்சு எடுத்துருக்கேன். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டே 3 வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து லாஸ்ட் வ்ளாக். ஸோ வந்து மேரேஜ் ரிசப்ஷன். ஸோ ரிசப்ஷனுக்காக தான் நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் காஸ்மெட்டிக்ஸ், அப்புறம் போட போகிற ஜுவல்ஸ் எல்லாத்தையும். ரிசப்ஷன் தான் நைட்டு வந்து அந்த ஒயிட் ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி ட்ரெஸ் போட்டால் நல்லா ப்ரைட்டாக இருக்கும். ஸோ ஹோப் அந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ண போகிறேன். இல்லை ஃபஸ்ட் நான் ஜுவல்ஸ் காட்டுறேன். ஸோ இதெல்லாம் என்னோடய ஆக்சுவலி நான் தான் ஃபங்க்ஷனுக்கு போகிறேன். இந்த ஜுவல் தான் நான் போட போகிறேன். இது ஃபுல்லாக ஸ்டோனாக இருக்கும். இது வந்து என்னோடய ஜுவல்லரி ஹாலில் நான் போட்டிருப்பேன். ஸோ அந்த ஜுவல் தான் இது, ஃபுல்லாக ஸ்டோன். இதை வாங்கி நான் ஒரே ஒரு தடவை தான் யூஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் யூஸே பண்ணல. ஸோ இயரிங்ஸ் கூட ரொம்ப பெருசாக இருக்கும், லாங் இயரிங்ஸில் வரும். ஸோ எனக்கு இந்த செட் ரொம்ப பிடிக்கும். அதுவும் நைட் ரிசப்ஷனுக்கு போட்டால் சூப்பராக இருக்கும். ஸோ நான் அதுக்கு வந்து இந்த பேங்கிள்ஸ் தான் பேர் பண்ண போகிறேன். இதுவும் ஸ்டோன் டைப் பேங்கிள்ஸ் தான், இது சில்வர், ஆனால் செம்ம வெயிட்டாக இருக்கும். இதாக தான் எனக்கு பிரச்சனை. ஸோ அந்த பேங்கிள் தான் இதுக்கு பேர் பண்ணுறேன். எனக்கு இந்த பேங்கிள் ரொம்ப பிடிக்கும், நல்லாயிருக்கும், எங்கள் அண்ணி வாங்கி கொடுத்தது. ஸோ இது வந்து ஃபுல் ட்ரெஸ் வரும், எனக்கு இது வரைக்கும் வரும். ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி சிம்பிளாக போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேங்கில் நான் பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். இதில் வந்து நெத்தி சுடியுமே இருக்குது, பட் அது ரொம்ப ஓவராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது போடுவேனான்னு தெரில. மேபி போட்டேன்னா கண்டிப்பாக வந்து நான் வ்ளாகில் காட்டுறேன். அண்ட் தென் என் ட்ரெஸ்ஸை காட்டுறேன். இங்கே வச்சு என் ட்ரெஸ்ஸை காட்ட முடியாது. ஸோ வில் ஜஸ்ட் மூவ் ஆன் டு அனதர் லொக்கேஷன். ஆக்சுவலி வந்து நான் இந்த ட்ரெஸ் தான் பேர் பண்ண போகிறேன். இது வந்து ஃபுல்லாக காட்டுறேன். லெஹங்கா மாடலில் வரும், பெருசாக வரும். அதான் எனக்கு பிரச்சனையே, இவ்வளோ தூரம் வரைக்கும் வரும். இதுக்கு வந்து ஒரு ஷாலுமே கொடுத்துருக்காங்க, ஆனால் அது வந்து ஒரு பிளெயின் ஷால் தான். ஆக்சுவலி அதை போட்டால் தான் போடுவேன், ஏன்னா இதுவே பயங்கர வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால், ஆனால் ட்ரெஸ்ஸுமே வந்து கொஞ்சம் வெயிட்டு தான், ஃபுல் ஸ்டோன், ரொம்ப கசகசன்னு இருக்கும். பட் இருந்தாலும் வந்து காசு கொடுத்து வாங்க துணியை போட்டு தான் வாங்கன்ற நிலமையில இருக்குது. இதுக்கு வந்து ஃபுல் ஹேண்டட் டைப்பில் வரும். ஃபைனலி பல போராட்டத்துக்கு அப்புறம் இந்த ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபைனல் பண்ணிட்டேன். இது வந்து ரொம்பவே கிராண்டாக இருக்கும், ஆனால் பயங்கரமாக குத்தும், கையெல்லாம் கீறும். ஸோ அதுவே எனக்கு லைட்டாக டென்ஷனாக இருக்கும். பட் எனக்கு இது ஃபஸ்ட்டு ரொம்ப ஃபிட்டே ஆகாது, தொலைன்னு இருந்துச்சு. பட் இந்த லீவில் நல்லா பனிக்குட்டி மாதிரி ஆகிட்டதுனால இப்போ நல்லா இது கரெக்டாக ஃபிட்டாக இருக்குது எனக்கு. நான் கையெல்லாம் கீறுது, அன்கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு சொல்லோடனே அம்மா இதை போடாது, சரி விட்டுடுனாங்க. பட் ஓகே, இதை போட்டுக்கலாம் அப்படின்னு நான் போட்டேன். பட் ஃபைனல் லுக் ஐ டோன்ட் நோ. போடணும்னு நினச்சேன், பட் எனக்கு கொஞ்சம் கூட டைமே இல்லை. அதனால் வந்து அவசரமாக நான் வந்து இப்போது நெயில் பாலிஷ் வச்சுட்ருக்கேன். அதுவும் வந்து வேறு ப்ராண்ட் வாங்கி வச்சுருந்தேன். பட் அந்த ட்ரெஸ் நான் போடாத காரணத்தினால இப்போ வேறு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் சில்வர் ட்ரெஸ் தான் போட்டுருக்கேன். அதுக்காக வந்து அவசரமாக நான் கிளம்பிட்டு இருக்கேன். ஏன்னா மணி வந்து இப்போது 3:45 ஆகுது கரெக்டாக. ஆக்சுவலி ஒரு தடவை போட்டு லெஃப்ட் ஹேண்ட் நெயில்ஸ் கிடையாதா, நான் கொஞ்சம் மாதிரி இருக்குது. ரைட் ஹேண்ட் வாஸ் பர்ஃபெக்ட். இதுக்கப்புறம் நான் மூச்சுக்கு மேக்கப் போட்டு கிளம்புறதுக்குள்ளே நிலமை என்ன ஆகும், இது வரை காயணும். அதுக்குள்ளே நான் வந்து முடியலெல்லாம் அப்படியே கை வச்சு அப்படி நெயில் பாலிஷ்லாம் வேஸ்ட் பண்ணுறது. ஆக்சுவலி ஏதாவது ஃபங்க்ஷன் கிளம்பும் போது தான் வந்து இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும். பட் உங்களுக்கும் வந்து மெஹந்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து மறந்து போயிடுவோம். அப்படின்னா நம்மளுக்கு மெஹந்தி வைக்கலாம்னு உட்காரும் போது நமக்கு ஏதாவது ஒரு வேலை வந்துடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது கஷ்டப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ 5 ஆக போது நான் என்னோடய ஹேர் ஸ்டைல் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் என்னோடய ஹேர் ஸ்டைல். நான் ட்ரெஸ் காட்டும் போது ஃபுல்லாக காட்டுறேன். தென் இப்போ வந்து நான் என்னோடய ஃபேஸ்க்கு ஏதாவது பேட்ச் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு I was getting ready to patch work my face. ஸோ நான் இந்த சாஃப்ட் டவல் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ எப்போவுமே வந்து மேக்கப் பண்ணும்போது செம்ம சாஃப்டாக இருக்கும். இந்த டவல் ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி எப்பயும் போல் உங்களோட
ஃபேஸ் தான் நல்லா தொடச்சிருங்க. ஓ ஏசி இருந்தால் ஏசி உங்களை உட்காந்துக்கோங்க, அப்போ தான் இந்த வெயில் குழுக்குழுன்னு இருக்கும். இப்போ வந்து ஃபேஸ் மேக்கப் வந்து ஃபஸ்ட்டு லாக்மியோடைய ஃபவுண்டேஷன் தான் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கையில் போட்டுருக்கேன். இந்த ஃபவுண்டேஷனை போடும்போதே ரொம்ப பளபளன்னு தெரிகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். இது வந்து இதோட ஸ்மெல் எனக்கு லைட்டாக பிடிக்காது. ஆக்சுவலி 4:30 போல் தான் மேக்கப்பே ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப பெருசாக மேக்கப்லாம் போட மாட்டேன். சிம்பிளான ஃபவுண்டேஷன், அதுக்கப்புறம் பவுடர், ஒரு 2-3 ஐட்டம் யூஸ் பண்ணுவேன், அவ்வளோதான். ஃபவுண்டேஷன் கூட வந்து ரொம்ப நேரம் ஃபங்க்ஷனில் இருப்போம், லாஸ்ட் வரைக்கும் இருப்போம் அப்படின்றதுனால தான் ஒரு மாதிரி மெஸ்ஸான மாதிரி ஆகிடும். ஸோ அப்படி ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த காம்பேக்ட் யூஸ் பண்ணுவேன். எனக்கு இந்த காம்பேக்ட் ரொம்ப பிடிக்கும். அப்படி ஃபேஸில் நல்லா செட் ஆகும். லாக்மியோடையது. ஸோ அதுதான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுலேயுமே ஃபுல் மேக்கப் லுக் காமிச்சிருப்பேன். பட் உங்களுக்கு வந்து எப்படி ஒரு சிம்பிளான நோ மேக்கப் லுக் போடணுன்னா அது வந்து என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருப்பேன், வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஃபேஸில் எவ்வளோ மேக்கப் போடுறீங்களோ அதை அப்படியே நெக்கு கவர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக தெரியாமல் இருக்கும். இந்த ஐலைனருக்கு டிப்பு கொடுக்கணுன்னா நான் ஒன்று தான் சொல்லுவேன். உங்கள் பக்கத்து யாராவது இருந்தாங்கன்னா நல்லா கூப்பிட்டு போட்டுக்கோங்க. ஏன்னா நான் இந்த ஐலைனர் போடும்போதெல்லாம் பயங்கர காமெடி பண்ணுவேன். நான் ஒரு லைன் போடுவேன், அது ஒரு லைனாக மாறும். ஆனால் ஃபைனல் லுக் வந்து கரெக்டாக ஓரளவுக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் இனிப்பாக வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் பட்டி டிங்கரிங் பண்ணி கண்ணாடி பார்த்து எல்லாத்தையுமே மாற்றிடுவேன். வீடியோவோட எண்டில் வந்து நான் பிஹைண்ட் த சீன்ஸ் கொடுத்துருப்பேன். மேக்கப் போடும்போது என்னென்னலாம் அலப்பறை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் மேக்கப் போடும்போது எப்படி தெரியுது, அப்படியே க்ளீனாக நான் க்யூட்டாக போடுற மாதிரி இருக்கா. ஆனால் மேக்கப்போட எண்டில் அப்படி இருக்கவே இருக்காது. வீடியோட எண்டில் பாருங்கள், வித்தியாசமாக நிறைய விஷயம் பண்ணியிருப்பேன். ஐலாஷஸ் வந்து நான் ரொம்பவே ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கே கொஞ்சம் ஐலாஷஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதேமாதிரி ஐப்ரோலாம் நான் மோஸ்ட்லி போட மாட்டேன். பட் ஒரு மேக்கப் லுக் வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வாட்டி ஐப்ரோவும் யூஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், எனக்கு ஐப்ரோஸ் நல்லா ஜாயின் ஆகும். எனக்கு ஸ்டிக்கர் போட்டு நான் வைக்கவே மாட்டேன், வச்ச உடனே கீழே விழுந்துடும். ஸோ அதனால் வந்து ஐப்ரோ ஜாயின் ஆகிறது தெரியாத மாதிரி போட ட்ரை பண்ணேன். பட் அது நல்லாவே கிளியராக தெரியுது. ஐலைனர் எல்லாமே போட்டுட்டு கடைசியாக காஜல் போடுங்க. அப்போ தான் அது காஞ்சிட்டு கொஞ்சம் மெஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ நான் லைட்டாக தான் காஜல் அப்ளை பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் நேரத்துலேயே கண்ணுக்கு கீழெல்லாம் அப்படியே ஆறா மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடும். நானே எல்லாம் கையை வச்சு எல்லாத்தையும் பூசி விட்டுருவேன். ஃபைனலி இந்த லாக்மியோட லிப்ஸ்டிக், இது என்னோடய ஃபேவரட் லிப்ஸ்டிக். என்னோடய சிஸ்டர் வாங்கி கொடுத்தாங்க. இந்த லிப்ஸ்டிக் வந்து அதுக்கப்புறம் நான் சாப்பிட மாட்டேன். பிளெண்ட் ஆகாமல் இருக்கும். ரொம்ப அப்படியே வாய்க்கீழெல்லாம் பூசிக்காது, கரெக்டாக போட்டால் மாதிரியே இருக்கும். அதனால் எனக்கு இந்த ஷேட் ரொம்ப பிடிக்கும். இந்த ப்ராண்டுமே ரொம்ப பிடிக்கும். நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற எல்லாமே லாக்மி தான் யூஸ் பண்ணுவேன். சிம்பிளாக ரொம்பலாம் அப்படியே ப்ராண்டட்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். நம்ம ப்ராண்டட் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நம்ம யூஸ் பண்ணுற பொருளை வந்து நம்ம ஒழுங்காக வச்சு ஒழுங்காக யூஸ் பண்ணாலுமே அது நம்மளுக்கு நல்லாவே இருக்கும். குவாலிட்டியாக யூஸ் பண்ணோன்னா பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. நிறைய பேர் இருப்பாங்க ப்ராண்டட் தான் யூஸ் பண்ணணும். பட் எனக்கு இந்த மாதிரி திங்ஸையும் வந்து நல்லா செட் ஆகுது. ஸோ அதனால் நான் இதையே யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்குமே தெரியுது இந்த லெஹங்கா லுக்கு பொட்டுலாம் வச்சா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் போகிற ஃபங்க்ஷனுக்கு என்னோடய சொந்தக்காரங்க எல்லோரும் கேட்பாங்க, பொட்டு வைக்கலையா, பூ வைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பொட்டே வந்து அம்மா சொன்னாங்க அப்படின்னு வச்சு இல்லைனாலும் வச்சுருப்பேன். இதுக்கு வந்து எங்கள் அம்மா எனக்கு பூ வைக்க சொன்னாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்டிங் இன்ட்ரோலே பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக அது ஜோக்கர் மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாத வச்சுட்டு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். இதுதான் என்னோடய அவுட்ஃபிட், நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ மேக்கப்லாம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பார்க்க பிரைட்டாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அதுக்கப்புறம் நான் என்னோடய இயரிங் எல்லாமே போட்டுட்ருந்தேன். ஸோ எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லிட்டே இருந்தாங்க, இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் மேக்கப் போடுறது மட்டும் தான் நீங்கள் பார்ப்பீங்க, பின்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே எங்கள் அம்மா தான் கொடுத்துட்ருப்பாங்க எனக்கு. இப்படிலாம் பண்ணாதீங்க, எனக்கு சிரிப்பு வரும். வீடியோ எடுக்கும்போது சிரிப்பு. எனக்கு என்ன தான் ட்ரெஸ் பண்ணாலும் எங்கள் அம்மாவுக்கு சாட்டிஸ்ஃபைடானதுக்கப்புறம் தான் எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகும். அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி, எந்த பர்சனாக இருந்தாலும் சரி, எங்கள் அம்மாவுக்கு ஓகே பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து அது எனக்குமே பிடிச்சிரும். அது அப்படி தான் நான் வந்து வளர்ந்துட்டுன்னு வேறு வழி இல்லாமல். இப்போது எனக்கு ஃப்ரெண்ட் ஆகணுன்னா எங்கள் அம்மாவுக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டா போதும், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரெண்ட் ஆகிடலாம். ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கு. ஐ ஹோப் இந்த ஃபைனல் லுக் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபைனலாக பேங்கிள் மட்டும் போட்டு நான் 6 o'clock கிளம்பிட்டேன். எங்கள் அம்மா தான் லேட் பண்ணிட்டாங்க கிளம்புறதுக்கு. Yeah, this got my outfit. அப்படிதான் தெரியல. குண்டாயிட்டாங்க விதமாக இருக்கேன். பட் டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாம்.
கட் பண்ணிக்கலாம். இது வந்து ரிசப்ஷனுக்கு போகிறதுக்கு கிளம்பிட்டதுக்கப்புறம் நான் இந்த ஃபைனல் லுக் மட்டும் காட்டலாம் ஹேர் ஸ்டைலோட அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்த வீடியோ தான் இது. ஏன்னா ஃபுல்லாக எடுக்கலான்னு பார்த்தா என் ட்ரெஸ் எனக்கு வசதியாகவே வரல. மம்மி மம்மி எங்கள் அம்மா சாப்பிட்றதுல ஆர்வமாக இருக்கும். எங்கள் நீ மூஞ்ச காட்டு அப்படி டீசெண்டாக சாப்பிடணும். சொல்லு. ஏதாவது போட்டோ எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பண்ணிட்டேன். என்ன வெட்டிங் மாதமா காட்டுறேன். மம்மி யார் மாமி? மம்மி நீயா என்ன பவுடர் அப்படியே நான் என்ன கொம்பு பொறுக்க போறேன். கொம்பு கூட நீ கேட்டேன். இல்லடா அம்மா தானே நட்டு வச்சுருந்தேன்.